இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கோல்டு அண்ட் சில்வர் பிரைசஸ் பத்தி பார்த்துருவோம். நேற்று பிப்ரவரி 13 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருந்தது. பெர் ரவுண்ட்ஸ் கோல்டோட பிரைஸ் வந்து $5,000 விட கம்மியாக இருந்தது. அண்ட் நேற்று கோல்டோட பிரைஸை பார்க்கும்போது 4,950 வரைக்கும் டச் ஆகி திரும்ப கோல்டோட பிரைஸ் வந்து ரெக்கவர் ஆகியிருக்கு. பெர் ரவுண்ட் சில்வரோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $77.2. சென்னையில் 24 கேரட் கோல்டு ஒரு சவரனோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1,25,600. 22 கேரட் கோல்டு ஒன் சவரனோட பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1,15,200. அடுத்து MEFG அப்படின்ற கம்பெனி வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல 20% ஸ்டேக் வந்து வாங்க போறாங்க. இதுக்கு வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல் வேண்டாம் அப்படின்னு RBI சொல்லியிருக்காங்க. இந்த 20% ஸ்டேக்கோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39,618 crores. ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சேல் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவோட ஃபைனான்சியல் செக்டர்ல நடக்கிற லார்ஜஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதுவாக தான் இருக்க போகுது. அடுத்து DGCA பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியாவுக்கு வந்து 1 crore rupees ஃபைன் போட்டிருக்காங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் A320 அப்படின்ற ஃபிளைட்டை வந்து போன வருஷம் நவம்பர் 24 and 25 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்வர்த்தினஸ் ரிவ்யூ சர்டிஃபிகேட் வாங்காம அந்த ஃபிளைட்டை வந்து நியூ டெல்லி, பெங்களூர், மும்பை அண்ட் ஹைதராபாத்துக்கு ரன் பண்ணியிருக்காங்க. இந்த AR சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பேசிஸ்ல சேஃப்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் செக்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. இந்த பெனல்டி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5 வந்திருக்கு. அதுலேருந்து 30 நாளுக்குள்ள இந்த 1 crore rupees ஃபைனை வந்து பே பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆப்பிள் வந்து இந்தியாவில் அவங்களோட 6th ஷோரூம் ஓப்பன் பண்ண போறாங்க. மும்பையில் இருக்க போரிவாலி அப்படின்ற பிளேஸ்ல தான் இது ஓப்பன் பண்ண போறாங்க. மும்பையிலே பாத்தீங்கன்னா இது வந்து செகண்ட் ஷோரூமா இருக்க போகுது. ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோரூம் ஏப்ரல் 2023 மும்பையில தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதர் ஷோரூம்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லி, புனே, பெங்களூர் அண்ட் நொய்டால இருக்கு. அடுத்து டாரண்ட் ஃபார்மாவோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். நெட் ப்ராஃபிட் வந்து 26%, ரெவன்யூ வந்து 17.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் ஃபைனான்சியல் இயர் Q3 FY25 வந்து 503 crores. இந்த ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல Q3 FY26 26.3% இன்க்ரீஸ் ஆகி 635 crores வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. Q3 FY25 and 26 கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 2,809 crores இருந்து 3,303 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல EBITDA வந்து 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,088 crores. EBITDA மார்ஜின் வந்து 33% இருக்கு. JB கெமிக்கல்ஸ் அண்ட் பார்மக்யூட்டிகல்ஸ் அப்படின்ற கம்பெனியை டிசம்பர் குவார்டர்ல அக்வயர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து எக்ஸப்ஷனல் காஸ்ட் 10 crore rupees வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. டாரண்ட் ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் குவார்டர்ல R&D செலவு பண்ணது வந்து 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் டோட்டலா வந்து 154 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்ட்ரிம் டிவிடெண்ட் வந்து 26 rupees அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் மார்ச் 6 வந்து ரெக்கார்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட ரெவன்யூ வந்து 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,798 crores. யூஎஸோட ரெவன்யூ வந்து 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 321 crores. அடுத்து ஹுண்டாய் மோட்டார் இந்தியாவோட Q3 ரிசல்ட்ஸ் பாத்துருவோம். நெட் ப்ராஃபிட் வந்து 6.3%, ரெவன்யூ வந்து 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் Q3 FY25 1,160 crores இந்த ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் குவார்டர்ல 1,233 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் 16,647 crores இந்த ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் குவார்டர்ல 17,973 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹுண்டாய் மோட்டாருக்கு வந்து EBITDA வந்து 7.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1,960 crores. EBITDA மார்ஜின் வந்து 11.2% இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கம்பேர் பண்ணும்போது 21% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் 2025 ஹுண்டாயோட கிரெட்டா தான் இந்தியாவோட டாப் செல்லிங் SUV. அண்ட் போன வருஷத்துல மட்டுமே பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் அதிகமான யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. அடுத்து ஓலா எலக்ட்ரிக்கோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் அண்ட் இந்த இயர் டிசம்பர் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது லாஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷம் டிசம்பர் குவார்டர்ல 564 crores இந்த லாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் குவார்டர்ல வந்து 487 crores டிக்ரீஸ் ஆகிருக்கு. செப்டம்பர் அண்ட் டிசம்பர் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது நெட் லாஸ் வந்து 418 crores இருந்து 487 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ பாத்தீங்கன்னா 1,045 crores இருந்து 470 crores டிக்ரீஸ் ஆகிருக்கு. EBITDA லாஸ் வந்து 258 crores இருந்து 373 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செப்டம்பர் அண்ட் டிசம்பர் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 3.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செப்டம்பர் குவார்டர்ல எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 416 crores. இதுவே டிசம்பர் குவார்டர்ல வந்து ஓலா எலக்ட்ரிக்கோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 432 crores. ஸோ நீங்க இன்னைக்கு பார்த்த கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.